கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அமல் செய்யக்கூடிய மாதமான இந்த ரஜபனுடைய மாதம், பரக்கத்தை வேண்டச் சொன்ன மாதம், வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். நல்ல ஆரோக்கியத்தை, உடல் நலத்தை அனைத்தையும் தந்திருக்கின்றார். எனவே வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே சொல்லி இருக்கின்றார்கள், எகுதனிம் ஹம்சன் கபில ஹம்சின், 5க்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5 நிலைகள் வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாலிபத்தை வயோதிகம் வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய செல்வத்தை ஏழ்மை வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஓய்வை வேலையிலே ஈடுபடுவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, மௌத்துக்கு ஹயாத்தை நீங்கள் மௌத்துக்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம், ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரம் வருகின்ற பொழுது உங்களால் எந்த அமல்களும் செய்ய முடியாமல் போய்விடும். எனவே உங்களுடைய அமல்களிலே வாலிபம், ஆரோக்கியம், ஆஃபியத், உடல் ஆஃபியத், செல்வம், மரணம், இதுவெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5ஐ சொல்லி தந்திருக்கின்றார். எனவே ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கின்றார் அமல் செய்வதற்கு. முடிந்தவரை சதக்காக்கள், தான தர்மங்கள், திக்ருகள், திலாவத்துக்கள், ஸலவாத்துக்கள், நோன்புகள், இது போன்ற நல்ல அமல்களை செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம். வரக்கூடிய ரமதானில் மென்மேலும் இன்னும் அதிகப்படுத்துவதற்கு இது துணை புரியும் வாய்ப்பாக அமையும் என்கின்ற அடிப்படையில் நல்லோர்கள், பெரியோர்கள் நமக்கு இந்த மாதத்தை அப்படி கற்றுத் தந்திருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, நபிமார்களும் சரி, துஆவிற்கு என்று ஒரு வாய்ப்பு வந்தால் உடனே பயன்படுத்திக் கொள்வார். துஆவிற்கு ஒரு வாய்ப்பு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்க்கும் பொறுப்பை ஜக்கரியா நபி ஏற்றுக்கொள்கின்றார்கள். பைத்துல் முகத்தஸில் அவர்களுடைய தாயார் ஹன்னா, அதாவது இம்ரானுடைய மனைவியார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹன்னா அவர்கள் நேர்ச்சி செய்தார்கள், நான் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் பைத்துல் முகத்தஸிற்கு நான் நேர்ச்சி செய்கின்றேன், இறை வழியிலே, இறை பாதையிலே, இறை சேவைக்காக வேண்டி, அல்லாஹ்வின் சேவைக்காக நான் நேர்ச்சி செய்கின்றேன் என்பதாக சொல்லி நேர்ச்சி செய்தார்கள். ஆனால் பெற்றெடுத்ததோ பெண் குழந்தை. அதை அக்கால மரபுப்படி நேர்ச்சி செய்ததுதான் என்கின்ற அடிப்படையிலே பெண் குழந்தையாக இருந்தாலும் பைத்துல் முகத்தஸிலே விட்டுவிட்டார்கள். அல்லாஹ்வுக்காக நான் நேர்ச்சி செய்தேன், அல்லாஹ் தந்தது பெண் குழந்தை, இது சாலிகான குழந்தையாக என்னுடைய பிச்சலங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பான் என்கின்ற சொல்லி பைத்துல் முகத்தஸின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இமாமாகவும் நபியாகவும் ரசூலாகவும் இருக்கக்கூடிய நபியனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொன்றுவிட்ட தந்தையினுடைய கணவர் அப்படி கொடுத்து விட்டார். அதை வளர்க்கும் பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு, குழந்தை இல்லை அவர்களுக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் வயதோ 90க்கு மேலாக இருந்தது. உடனே அவர்கள் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்திற்கு சென்றால் மிக அற்புதமான உணவுகளை பார்த்தார்கள். ஜக்கரியா நபி மிக அற்புதமான, மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை, ஆனால் அவர்கள் வளரும் வளர்ச்சியிலேயே தெரியும் அல்லவா. எனவே நல்ல நல்ல உணவுகளை பார்த்தார்கள். அந்த சீசனில் அந்த உணவு ரொம்ப அபூர்வம், வரவே வராது. ஆனால் அவர்களிடத்தில் அந்த உணவெல்லாம் இருந்தது. குழந்தையாக நடமாடும் வயதில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை இடத்தில் கேட்டார்கள், யா மரியம் அன்னாருக்கு ஹாதா, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது, இதுவெல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்பதாக கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், காலத்து ரூபமின் என்கின்றான், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு தருகின்றான் என்பதாக சொன்ன மாத்திரத்தில் ஆச்சரியமுற்று, இவ்வளவு சிறு குழந்தை அல்லாஹ்வின் நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுகின்றதே, நாமும் அல்லாஹ்விடத்தில் குழந்தையை கேட்கலாம், இந்த வயதில் முடியுமா, நாடு நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது, என்னுடைய மனைவி மரணாக ஆகிவிட்டார் என்பதாக ஊர் பேசுகின்றது, இருந்தாலும் ரப்பு தருவான் என்கின்ற நம்பிக்கையில் அந்த இடத்திலேயே கேட்டார்கள், கையேந்த ரப்பி அப்படின்ற சாலினி, எனக்கு ஒரு சாலிகான நல்ல குழந்தையை கொடு ரப்பே என்பதாக இந்த அற்புதத்தை வைத்து கேட்டார்கள். ரப்புல் ஆலமீன் பெயரோடு தந்தார், யஹ்யா என்பதாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயர் கூறி ரப்புல் ஆலமீன் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அதுவும் அற்புதம் நிகழ்த்தும் என்பதாக சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் வாய்ப்பு. அது மாதிரி தான் நமக்கும் இந்த ரஜப மாதம்
ஒரு சிறையில் எவ்வளவு கஷ்டம், நினைத்த நேரத்தில் நினைத்த வேலையை செய்ய முடியாது, சிரமம். இருந்தாலும் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 2 நண்பர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் செய்தியை அவர்களுக்கு எத்தி வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது கனவு காண்பதை பற்றி 2 பேர்களும் பேசிக் கொள்கின்றார்கள். நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அப்படி ஒரு கனவு கண்டேன் என்பதால். பொதுவாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததி. அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய அற்புதமாக கொடுத்திருந்தது கனவுக்கு விளக்கம் சொன்ன ஒரு தகுதி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கனவுக்கு விளக்கம் சொல்லும் தகுதியை பெற்றிருந்தார்களோ அதே போன்று அழகில் நிறைந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறையில் இருக்கின்ற பொழுது இவர்கள் 2 பேர்களுடைய கனவுக்கும் விளக்கம் சொன்னார்கள். ஒருவர் தன்னுடைய தலையிலே தட்டை சுமந்து செல்கின்றார், காகங்கள் கொத்துகின்றது. இன்னொருவர் அரசருக்கு மதுரசம் புளிந்து கொடுக்கின்றார். இந்த 2 பேரும் சொன்ன பொழுது 2 பேருக்கும் விளக்கம் சொன்னாங்க. உன்னை சிலுவையில் அறையப்படும், காகங்கள் கழுகுகள் எல்லாம் உன்னை சாப்பிடும், நீ அரச பதவியில இருக்கக்கூடிய உனக்கு ஒரு வேலை கிடைக்கும், அரசருக்கு நீ மதுசாரை புரிந்து கொடுப்பாய் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதோடு மாத்திரமல்ல, அப்பொழுது அங்கு ஒரு வாய்ப்பு வருகின்றது அல்லாஹ்வை பற்றி சொல்லலாம் என்று. அப்பொழுதுதான் அந்த 2 சிறை தோழர்களுக்கும் சொன்னார்கள், யா சாஹிபை சிஜ்னி அஅர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைர் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். உங்களுக்கு பல தெய்வங்களாக ரப்பாக ஏற்றுக்கொண்டு பல்வேறு விதமான வணக்கங்கள் தெய்வங்களை வணங்குகின்றீர்களே, அது சிறந்ததா, ஒரே ஒரு இறைவனை வணங்குவது சிறந்ததா என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 சிறை தோழர்களுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி நன்முபதேசம் புரிந்தார்கள் என்பதாக பார்க்கின்றோம். இது இப்படி நபிமார்களுடைய வாழ்விலே நடந்தது. அதே போன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு முறை கடைவீதிக்கு வந்தார்கள். அங்கு வந்து பார்த்தால் ஒரு செத்த ஆடு குப்பையில் கிடந்தது. எல்லாம் வியாபார ஜரூரிலே வியாபாரத்திலே மூழ்கி போய் வியாபார பேரம் பேசுவது, அதை வாங்குவது இதை வாங்குவது என்பதாக கடைவீதியே கடை கட்டி கொண்டிருந்தது. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இதோ குப்பை மேட்டிலே செத்து விட்டது என்பதற்காக ஆடை தூக்கி போட்டு விட்டார்களே, இந்த ஆட்டினுடைய அந்த தோலை பிடித்து தூக்கினார்கள். தூக்கி விட்டு சொன்னார்கள், இந்த செத்த ஆட்டுக்கு யாராவது ஒரு திரகம் கொடுத்து வாங்குவார்களா என்பதாக பேரம் பேசினார்கள். அப்பொழுது தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், இது யார் வாங்குவார், இது இதற்கு பிரயோஜனம் என்பதாக சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் சொன்னார்களாம், இந்த துன்யாவிற்கும் இந்த துன்யாவினுடைய பொருளுக்கும் அல்லாஹ்விடத்திலே இதே கதிதான். உங்களுடைய பார்வையிலே உங்களுடைய மதிப்பிலே இந்த செத்த ஆடு எதை நீங்கள் மதிப்பு எடை போடுகின்றீர்களோ அதுபோன்றுதான் இந்த துன்யாவினுடைய மோகமும் இந்த துன்யாவினுடைய மதிப்பும். எனவே அதற்காக வேண்டி அலைவதை விட்டுவிட்டு அமல்களிலே நீங்கள் நாளை வறுமைக்காக சேமிப்பதிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்பதாக சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். நிறைய விஷயங்கள் வரலாறுகளிலே உண்டு. வல்ல ரப்பல் ஆலமீன் அமல் செய்யும் பாக்கியத்தை, அமல் செய்யும் நாட்களை நமக்கு தந்திருக்கின்றார். ஆகிரத்திலே நிரந்தரமான கூலியை பெறக்கூடிய நல் வாய்ப்பை உலகத்திலே சம்பாதிக்கக்கூடிய தருணங்கள் நம்மை விட்டும் சென்று கொண்டிருக்கின்றது. கண்ணியம் நிறைந்த மெஹராஜ் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை இரவு மக்ரிப் தொழுகை, அதாவது செவ்வாய்க்கிழமை ராவு வர இருக்கின்றது. அதையும் நினைவில் வைத்துக் கொண்டு அந்த மாதிரியான நாட்களிலே அமல் புரிவதற்கு தயார்படுத்த நிலையில் நாம் இருக்க வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக.